தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா இருக்கீங்களா? இந்த காலையிலே கர்த்தர் உங்களோடு இருந்து வழி நடத்துவாராக. என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்திலே 1 சாமுவேலுக்கு எழுதினதான புத்தகம் 15ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை தேவ மகிமைக்காய் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற வேதனையை அன்பான தேவ ஜனமே தம்முடைய ஊழியக்காரனா தம்முடைய தீர்க்கதரிசியா இருக்கிற சாமுவேல் இடத்துல பகிர்ந்து கொள்ளுகிறத நாம் பார்க்கிறோம். என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நான் சவுலை ஏன் ராஜாவை ஆக்குனேன் அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக அப்படின்னு சொன்னா, அதுல 11ஆம் வசனத்துல சொல்லப்படுது, அவன் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அன்பான சகோதரனே சகோதரியே, நாம் பல நேரங்களில் நம்ம செய்கிற தவறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுஷனை பிரியப்படுத்துவதுக்காக, என்னங்க, சொந்தக்காரர்களை பிரியப்படுத்துவதுக்காக, நண்பர்களை பிரியப்படுத்துவதுக்காக, உறவுகளை பிரியப்படுத்துவதுக்காக, உலகத்தை பிரியப்படுத்துவதுக்காக நம்ம தேவனை என்ன பண்ணுறோம்? மறுதலிச்சிடுறோம். என்னங்க, தேவனை காட்டி கொடுத்துட்றோம். தேவனை, அன்பான தேவ ஜனமே, சொன்ன வார்த்தையை நம்ம கை கொள்ளாம போய்விடுகிறோம். ஆகையால கர்த்தருடைய வசனம் சொல்லுது, இதை கேட்ட சாமுவேல் இரவெல்லாம் அழுதார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு பலருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இல்லாததுக்கு காரணம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளாம போகிறதுனால தான். நீங்க வேதத்தில் நியாயாதிபதிகளின் புத்தகம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அன்பான சகோதரனே சகோதரியே, 19லேருந்து 21 வசனம் வாசிச்சிங்கன்னா, சிம்சோன், அன்பான தேவ ஜனமே, தேவன் எத்தனையோ வாய்ப்பை கொடுத்தாரு. அவன் உணரல. தெலிலா மடியில் படுத்தான். அவன் மொட்டை அடிச்சிட்டான், எல்லாமே சொரிச்சு எடுத்துட்டான். பிரதிஷ்டை போயிடுச்சு, மகிமை போயிடுச்சு, அபிஷேகம் போயிடுச்சு. சிம்சோனே, பிலிஸ்தர் வராங்க எழும்புன்னு சொல்லும்போது, அவன் எப்பொழுது எழும்புறது போல நான் எழும்புவேன்னு சொல்லி எழும்பினான். ஆனால் கர்த்தர் அவனை விட்டு போனது அவன் அறியாம இருந்தான். தேவன் மனுஷனை விட்டுட்டு போயிட்டாரேன்னா, அன்பான தேவ ஜனமே, நீ எவ்வளோ செல்வந்தனாக இருந்தாலும், எவ்வளோ அன்பான தேவ ஜனமே பணம் இருந்தாலும், எவ்வளோ ஆடம்பரமான வாழ்க்கை இருந்தாலும், அன்பான தேவ ஜனமே, தேவன் கொடுக்கிற சந்தோஷம், தேவன் கொடுக்கிற நிம்மதி, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், தேவனுடைய அன்பான மகிமையை உன்னால் என்ன பண்ண முடியாதுங்க, விலை கொடுத்து வாங்க முடியாது. உலகத்துல உனக்கு கிடைக்கும், அதெல்லாம் தற்காலிகமானது. ஆகையாலே தேவன் விட்டு விலகாதபடிக்கு நீங்க என்ன பண்ணணும்? வாழ்க்கையை காத்து கொள்ளணும். ஆகையால் தேவன் எப்போ விட்டு விலகுவாரன்னா, அவர் சொன்னதை செய்யாம போகும்போதுதான். ஆகையால் சிம்சோன் செய்யாம போயிட்டான், தேவன் விட்டு போயிட்டார். என்ன ஆயிப்போச்சு? 2 பார்வை இழந்துட்டான். என்னங்க, போய் மாவரிக்க ஆரம்பிச்சிட்டான். பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டான். சவுலை பார்க்கிறோம். தேவன் சொன்ன வார்த்தை அவன் கை கொள்ளாம ஜனங்களை பிரியப்படுத்த போனான். தேவனுடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகினதை அவன் அறியாம இருந்தான். தேவனுடைய ஆவியானவர் வெளியே வந்த உடனே அசுத்தாவி உள்ள வந்துடுச்சு. பிசாஸ் பிடிச்சிக்கினவனா மாறிட்டான். ஒருத்தன் நிலைமை என்ன சொல்லுங்க? மாவுருப்புறான். ஒருத்தன் பிசாசு பிடிச்சிக்கினான். அன்பான சகோதரனே சகோதரியே, யாகியால இந்த காலையில தேவனுடைய பிள்ளைங்க, தேவனுடைய ஆவியான் நம்ம விட்டு போயிட்டா நம்ம கதை முடிஞ்சு போயிடும். நமக்கு எதிர்காலமே இல்லாம போயிடும். ஆகையால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா என்ன செய்யணும்? வாழணும். நீங்க வேதத்துல 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 19லேருந்து 21 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. 7 பிள்ளைங்க, வேதம் சொல்லுது 11, 12, 13 தேவன் அறியாம இருந்தார்கள். ஆகியால் வர்ற என்னங்க பெண்களோட தவறா நடந்தார்கள். ஆகியால் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, யுத்த காலத்துல கொண்டு போய் ஒப்பன பினஹாசை கொண்டுட்டாங்க. உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலி கேட்டோன்னே கீழே விழுந்து களத்து ஒடிஞ்சு செத்து போயிட்டார். அவருடைய மருமகோ, அன்பான தேவ ஜனமே, இந்த செய்தி கேட்ட உடனே பிள்ளைய பெற்றெடுக்கிறா. அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பேர் வைத்தான். இக்கபோத் என்றா தேவ மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தேவன் விட்டு போனாலும் டேஞ்சர், ஆவியானவர் விட்டு போனாலும் டேஞ்சர், தேவ மகிமை விட்டு போனாலும் நம்ம கதை காலி. ஆகையால் அன்பானவர்களே, ரொம்ப ஜாக்கிரதையா நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணுங்க? பயபக்தியோடு நடக்கணும்.
எங்க வேதத்துல 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசித்து பாருங்க. ஆண்டு தாவீதோடு சொல்றாரு, சவுலை விட்டு போன என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொல்லி. அப்ப இது நாளும் ஒரு தேவ பிள்ளைக்கு ரொம்ப அவசியம். ஒன்று தேவன், 2வது தேவ ஆவியானவர், 3வது தேவ மகிமை, 4வது தேவனுடைய கிருபை. இந்த நாளும் உன்னை விட்டு போயிடுச்சுன்னா அன்பான தேவ ஜனமே, நீ உயிரோடு இருந்து செத்தவனுக்கு சமம். ஆகையால் இந்த கால வேளையில உன் வாழ்க்கையில அன்பான தேவ ஜனமே, நீ தேவனை துக்கப்படுத்தி நீ நல்லா இருப்ப கண்டிப்பா முடியாது. தேவனை நீங்க சந்தோஷப்படுத்தினீங்கன்னா உன்னை கர்த்தர் உயர்ந்த நிலையிலே வைப்பார். ஆகையால் தேவன் யாரை உயர்த்துவாரன்னா, யார் அவர் சொல்றத செய்யறாங்களோ அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க ஆதியாகமத்தின் புத்தகம் அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 22, 23 வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்லும் போது தாவீது குறித்து சொல்றாரு, அவன் என்னுடைய இருதயத்துக்கு கேட்டவன், அவன் எனக்கு விருப்பமானதெல்லாம் செய்வான். தேவன் யாரை தேடுறாருன்னா, அவருக்கு விருப்பமானதை செய்யறவங்களை தேடுறார். இன்னைக்கு இந்த காலையில நீங்க அந்த மனுஷனா, நீங்க அந்த குடும்பமா, நீங்க அந்த சபையா, நீங்க அந்த தேவ மனுஷனா மாறணும். ஆகையால் இன்றைக்கு ஒருவேளை நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பாடா நடந்திருந்தா இன்னைக்கு மனம் திரும்பி ஒப்புருவாவுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சவுல் செய்த தவிர நாங்களும் செய்யாதபடி உயிருள்ள நாளெல்லாம் நீங்க சொன்னதை செய்ய ஆண்டவரே எங்களைமா நீங்க தகுதிப்படுத்துங்கப்பா. நாங்கள் கேட்டு இருதயத்தை கடினப்படுத்தி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் கர்த்தருடைய வார்த்தை அலட்சியம் பண்ணாதபடிக்கு தேவனுக்கு விருப்பமானபடி வாழ ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துவீராக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே உணர்த்தப்பட்டு ஒப்பு கொடுத்த அந்த மனம் திரும்பின ஒவ்வொருத்தரையும் நீர் மீண்டும் எடுத்து பயன்படுத்தும். கர்த்தருடைய குறைகளை நிறைவாக்கும், அற்புதங்களை செய்யும். ஆண்டவரே, நீங்கள் இல்லாமல் எங்களால் ஒன்றும் ஆகாது. ஆகிய நீங்கள் ஒரு விசை கூட ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில கடந்து வருவீராகப்பா. அன்று இந்த வார்த்தை கேட்டு ஒப்பு கொடுத்த அத்தனை பேரையும் பொறுப்பிடுங்க. நாமத்தின் மகிமைக்காக ஜீவிக்க உதவி செய்யும். கரங்கிருபை சமூகம் கூட இருந்து வழி நடத்தும். தேவைகள் அனைத்து சந்தியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று. இருதயத்தை கடினப்படுத்தாம தேவனுக்காக வாழுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெப குறிப்பு இருந்தால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம்.